நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 19/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:21. திதி இன்றிரவு 10:32 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் மாலை 6:56 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று மாலை 3:05 வரை அர்ஷனம், பின்பு வஜ்ஜரம். கரணம் இரவு 10:32 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:20 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய நாள் புதன்கிழமை. புதன்கிழமைனா மகாலட்சுமியை இன்னைக்கு வழிபாடு செய்ய வேண்டியது. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் ராகு பகவானும் புத பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், விருட்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான். சரி, இப்பொழுது நம்ம வகுப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அந்த வகுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை போடப்படும். இன்றைய தினம் புதன்கிழமை. இப்போ நமக்கு நிறைய பணம் வரணும், நிறைய செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னா, இப்போ நவரத்தினம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். இந்த நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நிறைய சக்தி உண்டு இல்லைங்களா? இதுல வைரம் இருக்கிறதுலயே எது வைரம் நல்ல விலை உயர்ந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜெம்ஸும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல விலை உயர்ந்த கற்கள் தான் நவரத்தினம் அப்படின்னு சொல்லும்போது. அப்போ இந்த தினமும் நமக்கு பணம் வரணும். எல்லா விதத்திலும் இப்போ நவகிரகங்கள் இருக்கு, நவரத்தினங்கள் இருக்கு, நவரசம் இருக்கு, நவ திருப்பதி இருக்கு, நவ கைலாயம் இருக்கு, இவ்வளவும் இருக்கு. ஆனா நவரத்தின மாலை அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியும். இது வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் இந்த பதிகத்தை சொல்லுவாங்க. ஆனா நம்ம தினந்தோறும் வீட்டுல சொல்லும் போது உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். டெய்லி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பதிகத்தை சொல்லணும். சொன்னா அளவில்லாத வருமானம் வரும், பணவரவு வரும். எந்த எந்த இடத்துல இருந்து எப்படி வரும், என்ன வரும்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி வரும். இந்த பதிகம் பேர் நவரத்தின மாலை. அதாவது 9 கற்களை கொண்ட பாமாலை அப்படின்னு கூட சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஞான கணேசா சரணம் சரணம், ஞான கந்தா சரணம் சரணம் அப்படின்னு ஒரு இது. கற்றும் தெளியார் காடே கதியாய், கண்மூடி நெடுங்க நவான தவம் பெற்றும் தெளியார் நினை எண்ணில் அவன் பெருகும் பிழையேன் பேச தகுமோ, பற்றும் வைர படைவாள் வைர அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவரத்தின மாலை ஒவ்வொரு வைரத்துக்கு ஒண்ணு, அப்புறம் மரகத பச்சைக்கு, முத்துக்கு, நீல கல்லுக்கு, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பதிகத்தை நம்ம பாடிக்கிட்டே வரணும். அதே மாதிரி நம்ம தினந்தோறும் இந்த பதிகத்தை நம்ம சொல்லும் போது உண்மையிலே சொல்ல போனா அற்புதமான ஒரு பலனை இது கொடுக்கும். இந்த நவரத்தின மாலை யார் ஒருவர் தினந்தோறும் படிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த பண வரவுன்றது அதீதமா இருக்கும். எல்லாம் ஒரு என்ன சொல்றது, அது சொல்லவே நமக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு அமைதி, இனிமை எல்லாமே கிடைக்கும்.
இந்த பதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதிகம்தான். இது வந்து தெரியாத பதிகம்லாம் சொல்ல முடியாது. அதாவது அம்பிகையின் அருளை பெறுவதற்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற மிக அற்புதமான துதி இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை விட, அதாவது அம்பிகையை 1000 திருநாமங்களால் போற்றி துதிக்கும் நாமம் இந்த லலிதா சகஸ்ர நாமம். ஆனா அனைவராலும் இதை சொல்ல முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த. தினந்தோறும் லலிதா சகஸ்ரநாமம் படிக்க முடியுமா? 1000த்தையும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அகத்திய மாமுனிவரால் அருளப்பட்டதுதான் இந்த லலிதா நவரத்தின மாலை. அன்னை லலிதாம்பிகையை நவரத்தினங்களின் வடிவமாக போற்றி துதிக்கும் பாடல் தான் இந்த பாடல். இதை தினமும் அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அல்லது செவ்வாய்க்கிழமை இது போன்ற நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து படித்து வந்தால் அளவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அம்பிகையின் பரிபூரண அருளும் நிலைத்திருக்கும். இந்த நவரத்தினங்கள் என்பது 9 அப்படின்னு தெரியும். வைரம், நீலம், முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், பதுமராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி இல்லைங்களா? இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பதிகம். இப்ப நான் முதல்ல சொன்னேன்ல, ஞான கணேசா சரணம் சரணம், ஞான கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். அது மாதிரி ஆக்கும் தொழில் ஐங்கர நாற்ற நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரிவால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. இது வந்து காப்பு. இது வந்து விநாயகரை நம்ம முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் 9 நவரத்தினுக்குரிய பதிகம். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெளியார் நினையெண்ணில் அவன் பெருகும் பிழையேன் பேசத் தகுமோ பற்றும் வைர படைவாள் வைர பகைவர்க்கு எமனாக எடுத்தவளே வற்றாத அருள் சுனையே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகை. இது மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் அப்படியே நீளத்துக்கு வந்து மூலக்கணலே சரணம் சரணம், முத்துக்கு வந்து முத்தே வரும் தொழிலாற்றிடுவே முன்னின்றலும், அந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இத தினந்தோறும் படிக்கும்போது எவ்வளவு ஒரு பவர் கிடைக்கும் சொல்லுங்க. எவ்வளவு ஒரு வருவாய் கிடைக்கும், செல்வ செழிப்பு எப்படி இருக்கும். அதனால நன்றாக இருக்கும். இத தினந்தோறும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு இந்த பதிகத்தை படித்தால் அவ்வளவு நன்மை. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலன் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. ஆரோக்கியத்துல மந்தத்தன்மை ஏற்படும், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும், அதன் மூலம் உடல் சோர்வும் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகளை மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். கூட்டாளிகளும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் செலவுகளும் நிறைந்த நாளாக இருக்கும். கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் அஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்க விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல திருப்தி ஏற்படும். நண்பர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். வர்த்தக பணிகள்ல கவனம் தேவை. புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க.
கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களை, வெள்ளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். உங்களோட இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக சில காரியங்கள் செய்வார்கள். அவர்களால் சில காரியங்களும் நடைபெறும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்க வியாபாரம் சம்பந்தமான சில வியூகங்களை அமைப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் வழியில அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும். அதே மாதிரி இடம், பூமி, இது தொடர்பாக வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் நினைத்த லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதிசய தென்மேற்கு திசை எண் 7 நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்து. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல், எதிர்பாராத பணவரவு, மகிழ்ச்சி, மனசுல இருந்து வந்த ஒரு தயக்கம், இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரமா எரிஞ்சிடுங்க. எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் எந்த ஒரு செயல்களிலும். அதே மாதிரி உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோட இருங்க. வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும். அதே மாதிரி வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படும். யதார்த்தம் தாண்டிய கற்பனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் சிறப்பு. வியாபாரத்துல நல்ல ஆர்வங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, அரசு சார்ந்த உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்க நெருக்கமானவர்களே அனுசரித்து செல்லுங்கள். அதே போல ஏதாவது ஒரு சுற்றுலா துறைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படும். அதே போல அனுபவம் மிக்கவர்கள் அறிமுகங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். சுதந்திர மனப்பான்மை அதிகரிக்கும். உத்தியோகத்துல ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் பொறுப்புகள்லாம் மேலோங்க. எதிர்பார்த்து சில ஒப்பந்தங்கள்லாம் கைகூட. வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடும். விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் நம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வேலையில மந்தமான போக்கு காணப்படும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்தை தரும். நிறைய மனசை தியானத்துல வச்சுக்கோங்க. அதாவது தினந்தோறும் தியானம் மேற்கொண்டால் மனசுல ஒரு சில பதட்டத்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதே போல கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் அனுசரித்து செல்லுங்கள்.
உங்களுடைய பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திர நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும். மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் இழுபறியான சூழல்லாம் உண்டாக எதிலும் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும். சொத்துக்கள் வாங்குவது, அதே மாதிரி விற்பது, இது தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். அதே மாதிரி இந்த ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய அனுபவம் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். இன்றைய நாள் மன தெளிவும் இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட வடதிசை 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில உதவிகரம்லாம் கிடைக்கும். இன்னைக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, மிக மிக நன்மையை தரும். வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. தொழில அலைச்சல்கள் இருக்கும். இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சகோதரர்கள் உறுதுணையாக இன்னைக்கு இருப்பாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக அவங்களுக்கு செயல்படுவார்கள். உங்களுடைய பிரச்சனைகளின் காரணத்தை கண்டறியக்கூடிய தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அயல்நாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய எண்ணம் கைகூடும். வியாபாரத்தில் பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய வேறுபாடுகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். ஒரு சகோதரர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். பாக பிரிவினைகள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். வீடு மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் உண்டாகும். எதிலும் சகிப்புத்தன்மையோடு செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளில் எண்ணிய முடிவுகளில் தடை தாமதம் ஏற்படும். இன்றைய நாள் உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்துல அபிவிருத்திக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும். எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. எல்ஐசி துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.